நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இணையக்கூடிய சகோதரி தாரிகா சல்மான் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி, அங்கே இன்னைக்கு விஜய் அவர்கள் போகிறாரு. அங்கேயே நீங்கள் எவ்வளவு கூட்டம்னு பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய வரவேற்பு, எவ்வளோ பெரிய மாசுன்னு பார்க்குறீங்க, அவர் சாலையை கடந்து போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்க்குறீங்க. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சவால் தானே? கூட்டம் எப்படி எங்களுக்கு சவாலாக இருக்கும்க்கா? கூட்டம் கூடுறது உண்மை. ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா காலத்துலையும் நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வரதான் செய்யுது. ஐயா கமல்ஹாசனாக இருக்கட்டும், இல்லை வேற மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், தியாகராஜர் பாகவதர் காலத்திலிருந்தே ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்னா வெட்ட வழியில பெய்கிற பனியில தலையில ஒரு சாக்க மாட்டிக்கிட்டு நின்ன சனம் நம்ம தமிழ்நாட்டு சனம். அப்போ கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு ஐயா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிருக்கும் போது சொன்னாங்க. சன்னி லியோன் அவர்களை உதாரணமா காமிச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசனை விட சிறந்த பதில் சொல்லக்கூடியவங்க வேற யாரா இருப்பாங்க? இப்போ காரைக்குடிக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வந்தது உங்களுக்கு சவாலா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வந்து அவர் பயங்கரமான கருத்துரையாடல் ஒன்று செஞ்சிருந்தாருன்னா, அவரோட கருத்துக்கள் எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட தெளிச்சிருந்தாருன்னா, இதெல்லாம் பார்த்து நம்மளை விட சிறந்த கருத்து வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் தடுமாற்றம் அடைகிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் வந்தாரு, அவர் பாட்டுக்கு ரோட் ஷோ பண்ணாரு, போயிட்டாரு. என்ன நடந்துச்சு அங்க? அவர் பேசுவார்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். அவர் என்ன பேச போறாருன்னு விட்டு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னைக்காவது இன்னும் தேர்தலில் 13 நாள் தான் இருக்கு போலிங்க்கு. இந்த 13 நாட்களுக்குள்ள இந்த 13 நாட்கள் தான் இருக்கு. ஆனா இந்த நிலையில அவங்க வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியையோ இல்ல தேர்தல் அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம நேரடியா களத்துக்கு வந்து போட்டியிடக்கூடிய ஒரே கட்சியாக தாவேகா தான் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். நீங்க பாருங்க, தேர்தல் அறிக்கையே கொடுக்கல, நாங்க ஜெயிச்சு வந்தா என்ன செய்வோங்கிறதே சொல்லல. உடனே நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் விமன்ஸ் டே விஷஸ்க்கு அவர் சொன்னது. எங்க ஆட்சிக்கு வந்தா செய்ய போறோம்ன்றத சொல்றாரு. வாக்குறுதி இல்ல. தங்க நகை கொடுப்பேன், பிறக்கிற குழந்தைக்கு நகை கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் ஸ்கேம். ஆக்சுவலா அது எப்படி நீங்க வாக்குறுதியா எடுத்துக்கலாம்? அது என்னது? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அதிமுக, அது ஸ்கேமா? ஆமா, ஸ்கேம். தங்கத்தை முன் வச்சு எந்த ஒரு அரசியல் கட்சி நான் தங்கத்தை இலவசமா கொடுப்பேன்னு சொன்னா அது ஸ்கேம். ஏன்னா கோல்டோட ரேட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டா மாறக்கூடியது கிடையாது, நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியது. சரி, அதனால வேர்ல்ட் எக்கனாமியை பொறுத்து, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து ஒரு நிலை இல்லாத ஒரு பொருளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி நான் இதுக்காக ஒதுக்குவேன் அப்படின்னு எப்படி திட்டம் கொண்டு வர முடியும்? எப்படி ஒரு பிராக்கெட்? மேடம், இங்க தமிழ்நாட்டுல பெண்கள்லாம் தங்கத்தை நிலை இல்லாத பொருள் எல்லாம் பார்க்கல. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் அப்படிதானே பாக்குறோம். பெண்களுக்கு தங்கம் உயர்வு, பட்டு உயர்வு, அதெல்லாம் வேற. ஒரு ஆட்சியாளனுக்கு அது உயர்வா இருக்க கூடாது. ஒரு ஆட்சிக்கு எது உயர்வா இருக்கணும்? ஒரு மக்களுக்கு நம்ம எதை உயர்வா கொடுக்க போறோம், எதை உயர்வா அந்த ஆட்சியாளர் நினைக்கணும். கல்வியை, மருத்துவத்தை நினைக்கணும், மக்களுடைய பாதுகாப்பை நினைக்கணும். அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? அவருடைய ஆட்சியில நான் வந்தேன்னா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன செய்ய போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி அவர் பேசல. அதையே மக்கள் மத்தியில அவர் சொல்லல. ஆனா அவர் வந்தாருன்னா 20% ஓட்டு போயிடும், இந்த தேர்தலில் 20% அங்கேருந்து ஓட்டு எடுத்துப்பாரு, 12% இவங்களுக்கு பாதிப்பு திமுக அதிமுக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு இடத்துல நின்று 5 நிமிஷம் தான் பேசுறாரு. ஆனா அவரை பத்தி நம்ம வந்து 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா இந்த தேர்தல் களத்துல எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, கருத்தாளமிக்க சொல்லக்கூடிய. அதுவே தாக்கத்தை காட்டுது. அவருக்கு அவ்வளவு தாக்கம் இருக்கிறதுனால தானே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை பத்தி விவாதிக்க வேண்டியதா இருக்கு. தாக்கம் அவர்னால மத்தவங்களுக்கு தாக்கமே இல்ல. அவருக்கு ஊடக வெளிச்சத்தை கொடுத்து ஊடகம் தான் அவரை வந்து லைம்லைட்டுக்கு கொண்டு வரதே ஒழிய he has no significance in politics, he is unconsequential in politics. That's what I would like to tell. Okay, கேப்போம். அவருக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்ல. விஜய் வந்து தான் இதை மாத்தணும்ங்கிறதோ இல்ல, அவர்கிட்ட கருத்துக்கள் இல்ல, அவர்கிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. நம்ம எல்லாரும் அதை பாக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கிறோம், அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கிறோம். பிரதானமா இந்த 2 கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில இலவசங்களை மட்டுமே மையப்படுத்தி அந்த தேர்தல் அறிக்கை சுழண்டு வருது நம்ம பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன், இலவசங்களை பத்தி மட்டுமே மையமா வச்சு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி, நீங்க இப்படி செஞ்சு பாருங்களேன். நாங்க எங்களுடைய ஆட்சியில நாங்க ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் சொல்லுமா? ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தணும், கொள்ளை இல்லாத ஆட்சி நடத்தணும், டாஸ்மாக் பொருளாதாரத்தை நம்பி இல்ல, டாஸ்மாக் பொருளாதாரத்தை நம்பி நாங்க ஆட்சி நடத்தவே இல்ல, எங்க கிட்ட டாஸ்மாக்ல இருந்து ஒரு பைசா வரல, இனியும் அப்படியே தான் நாங்க ஆட்சி நடத்துவோம் திமுகவும் அதிமுகவும் சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? கேட்போம். கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன விதமான கருத்தியல் நீங்க மக்கள்கிட்ட திணிக்கிறீங்கிறதா முக்கியம். கேட்போம். திரு நரேஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். வரீங்க, கூட்டத்தெல்லாம் காட்டுறீங்க, சைக்கிள் எல்லாம் போறீங்க, மாசெல்லாம் நல்லா தான் இருக்கு, பேச கூட இல்லையே அப்படிங்கிறாங்க. வந்து
பரபரக்கும் பிரச்சார காலம் 2026 தேர்தலை தீர்மானிப்பது யார் என்றது தலைப்பு. இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுது கண்டிப்பா மக்கள் தான். அந்த மக்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில வராததுனால மக்களோட கூட்டணி நீங்க எப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். அழைப்பு எங்களோட நிலைப்பாடா தான் நாங்க வச்சோம். முதல் மாநாட்டுல தமிழக வெற்றி கழகம் சொன்ன அதே ஸ்டாண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. இந்த தேர்தல் களத்துல அரசியல் களத்துல வந்த அணில இருந்து ஒரே ஸ்டாண்டு தான் இன்னைக்கு வரைக்கும். எங்களை நாங்கள் 234 தொகுதியிலும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் வலிமை இருந்தாலும் எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி. சார் அந்த முடிவுக்கு எப்படி வரீங்க சார்? நாங்க பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறோம், அந்த வலிமையோட இருக்கோம், வெறும் கிரௌட வச்சா இல்ல வேற ஏதாவது காரணம்? நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மக்கள் மேலையும் எங்க மேலையும் நாங்க வச்ச நம்பிக்கை தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான அடிப்படை. முதல்ல சொன்னோம், இது சொன்னது நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுல இருந்து சற்றும் தவறல. எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழுவும் போடல, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு, சிடி நிர்மல்குமார் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. அந்த கட்சியை சார்ந்த சில தலைவர்கள் பேசியிருக்காங்க. அந்த கட்சியில இருந்து கூட்டணி விட்டு வருவோம். கூட்டணிங்கிறது அது திடீர்னு லெட்ஸ் நாட் கெட் சைட் ட்ராக்ட். கூட்டணி பற்றின விவாதம் இல்ல. Question is, நீங்க வந்து கிரௌட காட்டுறீங்க, அது மட்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா வைக்கிறீங்க. அதை தாண்டி இப்ப இன்னைக்கு பாருங்க காரைக்குடியில பேசக்கூட இல்ல, பேசக்கூடிய இடத்துலயும் கூட அவர் வாக்குறுதிகளை பேசுறது இல்ல. அந்த லோக்கல் தொகுதிக்கான வாக்குறுதி ஏதாவது சொல்றாரா? இல்ல பொதுவா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களா? இல்ல எதை வச்சு ஓட்டு போடுறதுன்றாங்க. இல்ல அந்தந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை அந்தந்த வேட்பாளர்கள் இன்னைக்கு கூட பிரச்சாரங்கள் எல்லா தொகுதிகளிலும் போயிட்டு இருக்கு. அந்தந்த வேட்பாளர்கள் விஜய் என்னதான் சார் பேசுவாரு? ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு தலையை சீவி ரெடி ஆயிட்டு அதை மட்டும் தான் சொல்லுவாரா? நான் சொல்றேன், அதுதான் இப்போ மலைகள் சூறையாடப்படுது, மணல் கொள்ளை போகுது, கனிம வளம் கொள்ளை போகுது, ஊழல் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா? இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான். தமிழ்நாடு முழுக்க திரும்ப திரும்ப பேச வேண்டிய பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை. இதை தாண்டி ஒரு ஊர்லயும் இன்னமும் அடிப்படை தேவைகளே மக்கள் கிட்ட கோரிக்கையா வந்துகிட்டே இருக்கு. சாக்கடை வசதி, சாலை வசதி, மின்விளக்கு வசதி, தண்ணீர் வசதி. இப்ப நீங்க சொன்ன 4 டைலாக்குமே நாம் தமிழர்கிட்ட கடன் வாங்கினது. உங்க கட்சி கொள்கையே 4 கட்சி கிட்ட கடன் வாங்கினது, அது வேற. இப்போ நீங்க 4 டைலாக் விட்டீங்க தெரியுமா? கனிமவளம், மணல், இதெல்லாம் நாம் தமிழர்கிட்ட. இது டைலாக் நான் கேட்கறது, நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. அதுல கொள்ளடிச்சோம், இதெல்லாம் கேட்டுக்கங்க. என்னோட கேள்வி கேட்டுக்கங்க நரேஷ், என்னோட கேள்வியை கேட்டுக்கங்க. இருங்க அவர் கேள்வி கேட்க நீங்க காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்றத வர 3 வருஷம் ஆச்சு நீங்க கட்சி ஆரம்பித்து. கனிமவள கொள்கை சம்பந்தமாகவோ, மணல் கொள்ளை சம்பந்தமாகவோ, அல்லது வேற ஏதாவது ஊழல் சம்பந்தமாகவோ எந்த நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீர்கள்? எதை தப்புன்னு சொல்லியிருக்கீங்க? எதை குற்றச்சாட்டா வச்சிருக்கீங்க? போற போக்கல மேடையில பேசுற மாதிரி பொத்தாமுதுவா பேசிட்டு போக கூடாது. சரி, இதுதான் அப்ப 15 வருஷமா நாம் தமிழர் பண்றாங்க. இது தவறு. கோர்ட் போய் இட்ஸ் வெரி அன்ஃபேர் வாட் யூ டு. இட்ஸ் வெரி அன்ஃபேர் வாட் யூ டு. அவர் இன்னும் முதல் கட்ட 3 நிமிஷம் கூட பேசி முடியல. அதுக்குள்ள நீங்க தப்பா சொல்றாரு. கரெக்ட்ங்க. அடுத்து உங்கள்ட்ட வர நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் இருங்க திரு நரேஷ். நான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறேன். நான் பேசுறது டயலாக் மாதிரி தெரிஞ்சாலோ அவர்களுடைய பிரச்சனை அது. அங்க இல்லாத பிரச்சனைகளை பேசினா மக்களே புறம் தள்ளிடுவாங்க. அதுக்கு நீங்க செஞ்சது என்னன்னு கேக்குறாரு, அதையும் சேர்த்து சொல்லிருங்க. அதத்தான் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க நீதிமன்றம் போனாலும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. இவங்க விஞ்ஞான ஊழல் பண்றதுல வந்து தேர்ந்தவர்களா இருக்காங்க. 75 அனுபவத்துல இவங்க 75 அனுபவத்துல என்ன தெரியுமா? நிரூபித்தால் தான் விஞ்ஞானம். எப்படி மாத்தி இது கூட பழைய டயலாக் 77 டயலாக் இது. அதிமுக சொன்னது விஞ்ஞானம்னு சுயமா சிந்திச்சு சொல்லுங்க. கடன் வாங்கி சொல்லாதீங்க. விஞ்ஞான ஊழல் விஞ்ஞானம் என்ன தெரியுமா? விஞ்ஞானம் அறிவியல். அறிவியல் நிரூபிக்கப்படுவது. இதுக்கு எதுவுமே சொந்தமா சொல்ல மாட்டீங்களா? விஞ்ஞான ஊழல் இதெல்லாம் 77 டயலாக் கொண்டு இப்ப சொல்றீங்க. நரேஷ் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். இல்ல நரேஷ் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். just give me 2 seconds சார் பேசுங்க. இல்லங்க, இது விஞ்ஞான ஊழல். இது என்ன விஞ்ஞானம் என்ன தெரியுமாங்க? விஞ்ஞானம்னா அறிவியல். அறிவியல்லாம் நிரூபிக்கணும். இந்த விஞ்ஞான ஊழல் எப்ப தெரியுமா சொன்னாங்க? எங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு நிரூபிக்க முடியாம புலகாட்டு ஓடினாங்க தெரியுமா? அப்ப சொல்லிட்டு போற டயலாக் இது விஞ்ஞான ஊழல். 77 சொன்ன டயலாக் கொண்டு இங்க 2026 சொல்லிட்டு இருக்கீங்க விஞ்ஞான ஊழல். ஐயா நான் கேட்டது 5 குற்றச்சாட்டு சொன்னீங்க. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல இங்க தப்பு நடந்திருக்குன்னு எந்த நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டிருக்கீங்களா? மக்களை ஏமாத்துறது தப்பா பேசுவீங்களா? கனிமவள கொலை ஏதோ ஒரு வழக்கு போட்டிருப்பீங்களா?
மணல் கொள்ளை நீங்க எந்த ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட்ல போட்டீங்களா? சென்னை நரேஷ், ஹைகோர்ட்ல நரேஷ், நான் வரேன், போட்டீங்களா? நரேஷ் இல்ல. வரேன். நரேஷ், I'll come to you. ஓட்டுக்காக, பேசணுன்றக்காக எது வேணாலும் பேசக்கூடாது. நீங்க ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு கனிமால கொள்கையை பத்தி உங்க தலைவர் இந்த 3 வருஷம் கொடுத்த ஒரு அறிக்கையை காட்டுங்க. அவரும் உங்களை மாதிரி மேடையில பொட்டா பொதுவா பேசிட்டு போயிடுறாரு. மணல் கொள்ளையை பத்தி ஒரு அறிக்கை, ஆதாரமான குற்றச்சாட்டு உங்க தலைவர் பேசுறத காட்டுங்க. இல்ல, பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர் பேசுற மாதிரி பேசக்கூடாது நரேஷ். நான் கேட்கறது, குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிக்கு தார்மீக உரிமைகள் உண்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்க வேண்டும். ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். நாம் தமிழர் சொல்ற அதே 15 வருஷம் டயலாக் 3 வருஷம் பொறுத்து இப்ப நீங்க சொல்றீங்களே. முடிஞ்சா? ஓகே. இப்போ நீங்கள் 1.5 நிமிஷம் ஃபுல்லாக பேசியிருக்கீங்க. அவருக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது பேச பதில் சொன்னா சரி. நீ திருப்பி கொடுக்கிடக்கூடாது. திரு நரேஷ், நான் என்ன கேட்டேன், இங்க ஊழல் நடந்திருக்கு, மணல் கொள்ளை நடந்திருக்கு, மலை கனிம வளங்கள் கொள்ளையடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நாங்க பண்ணல அப்படின்னு பேசணும். ஆதாரம் இருக்கா, நிரூபிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. மக்கள் மன்றத்துல எடுத்து வைக்கிறோம். நான் இருங்க சார் ப்ளீஸ். நான் என்ன கேக்குறேன், இதே மாதிரி ஆதாரங்களோட பண்டலா ஃபைலோட கடந்த ஆட்சி காலத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது ஆளுநரை பார்த்து இந்த அமைச்சர்கள் மேல எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு, ஊழல் பண்ணிருக்காங்கன்னு போனீங்கல்ல, அந்த அமைச்சர்கள் எல்லாம் உங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா அதற்கு துணை போன அதிகாரிகள் இருக்காங்களே, அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது உங்களை யார் சார் தடுத்தது? நான் ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணு பதில் சொல்லணும், எதிர்கேள்வி கேட்க கூடாது. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சரி, எல்லா பட்டியலும் சொல்றீங்க. நான் முடிக்கிறேன். இவ்வளவு பட்டியலோட நீங்க ஆளுநர் கிட்ட போனீங்களே, அந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்க முடியல கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஆனா அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிற முழு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அவர்களுக்கு உயர் பதவிகள் இல்லைன்னா இன்னும் நல்ல ஒரு இலாக்காக்களை கொடுத்து அவர்கள் மூலமா நீங்க என்ன லாபம் சம்பாதிச்சிட்டீங்க இந்த ஆட்சி நடத்தி நான் கேள்வி வைப்பேன். அடுத்து நீங்க கேக்குறீங்களா பட்டியல், என்னென்ன குற்றச்சாட்டுகளோ எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போவீங்களான்னு? தேவையில்லை சார். ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துக்கு உள்ளார நீங்களும் உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிற மறைமுக கூட்டணியில இருக்கீங்களா, பாஜக அதிமுக, அவர்களும் சேர்ந்து அடித்த கொள்ளை, 2 பேரும் மாறி மாறி அடித்த கொள்ளைய 6 மாசத்துக்குள்ளார ஒட்டு மொத்தமா ஆதாரங்களோட வெளிக்கொண்டு வந்து உங்க மேல நடவடிக்கை எடுப்பார். இதுதான் அவருடைய இலக்கு. இன்றைக்கு மக்கள் மன்றத்துல வைக்கிறார், உங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறார். அதை வைத்து ஆட்சியில் அமர்ந்தவுடன் உங்கள் மேல நடவடிக்கை எடுப்பார். நான் அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க கேட்டீங்களா பட்டியல், நான் சொல்றேன் ஆதாரங்களோட. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 10.5 லட்சம் கோடிக்கு மேல நாங்கள் MOM போட்டிருக்கோம், நாங்க வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு ஈட்டிருக்கோம் சொன்னல, எங்க இருந்து 10.5 லட்சம் கோடிக்கு இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? கம்பெனிஸை தொடங்கி இருக்கோம், சிப்காட்டுகளை தொடங்கி இருக்கோம், வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கோம். எத்தனை வேலை வாய்ப்புகள்? வெள்ளை அறிக்கை கொடுங்க. இவ்வளவு கடன் வாங்கி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாமானியன் இன்னைக்கு யதார்த்தமா ஒரு குடும்பத்தை பத்தி பேசுவோம். எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு அத்தியாவசியத்துக்கு செலவு பண்றாருன்னா பரவாயில்ல, ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணி வெளியே பந்தா காட்டி எல்லாரும் முன்னாடி நாங்க ஜோரா இருக்கணும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாத செலவுகளை பண்ணி கடனை வாங்கி செலவு பண்ணாருன்னா அது என் குடும்பத்தை இன்னைக்கு நல்லா காட்டும். ஆனா நாளைக்கு பெரிய பூகம்பமா வெடிச்சு எங்க தலைமையில இடியா இறக்கும். அப்படிப்பட்ட அப்பாவை நாங்க திருத்துறோம், பிள்ளைங்களா நாங்க கேள்வி கேட்கறோம்னு நிக்கிறோம். கேள்வியே கேட்க கூடாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா 75 வருஷமா நல்லா தெரிஞ்ச நீங்க என்ன ஆட்சியில பண்ணிட்டீங்க, 10 லட்சம் கோடி நின்றுட்டீங்க. அதுதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ஓகே.